வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கனாக்கா, ஜேசிஓ ரேங்க்ஸ்க்கு அபோவ் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா OROP2 அரியர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு 2 ஃபேமிலி பென்ஷன் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எதனால் கிடைக்கல, அப்படி கிடைக்கணுன்னாக்கா அவங்களோட கேல்குலேஷன் மெத்தடை வந்து என்னவா வந்து அவங்க வந்து செக் பண்ணணும். இன்றைக்கி டேட்டில் அவங்களோட டிஏ வந்து அதிகரிக்கும் போதும் சரி, இன்றைக்கி டேட்டில் பென்ஷன் வாங்குற அமௌண்ட்டும் சரி எவ்வளோ வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். அதே போல் எங்கிட்ட யாரெல்லாம் கால் பண்ணி பேசணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குறைந்தபட்சம் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோவில் 3 வீடியோக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த கமெண்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண பிறகு தான் நான் உங்கள்கிட்ட இனிமேல்ட்டு பேச போகிறேன். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1,20,000 பென்ஷன் வந்து பெனிஃபிட் அடிவாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நம்ம அந்த வீட்டு வரி மீள் பெறும் சலுகையில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 1,20,000 பென்ஷனில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இப்போது வெறும் 6,000 பென்ஷன் கிட்ட தான் நம்ம போயிட்டு சேர்ந்துருக்கோம். இனிமேல் பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்சத்துக்கு மேலான பென்ஷன் கிட்ட வந்து நம்ம போய் சேர வேண்டியது இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட நான் போய் சேரணுன்னாக்கா அது வந்து சேனல் மூலிமா தான் போய் சேர முடியும். நான் உங்ககிட்ட கால் பண்ணி பேசுறது மூலிமாவோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறது மூலிமாவோ நான் போயிட்டு அவங்ககிட்ட சேர முடியாது. ஸோ உங்கள் மூலிமா நான் வந்து அவங்ககிட்ட போய் சேரணுன்னாக்கா அதில் வந்து உங்களோட உதவி வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறது, அதாவது நான் எப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி வந்தாக்கா என் மூலிமா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க. என் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுன்றதுக்கு அந்த நோக்கத்தினால தான் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி எல்லா பென்ஷனும் வந்து பயனடைனாக்கா இதை விட்டால் வேறு வழி இல்லை. ஏன்னா எல்லாமே கால் பண்ணி வந்தோ மெசேஜ் மட்டும் தான் வந்து எங்கிட்ட வந்து பேசுகிறீங்களே தவிர நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி எங்கிட்ட எதுவும் வந்து இஷ்யூ வந்து சொல்கிறதில்ல. ஸோ அதனால் யார் வந்து குறைந்தபட்சம் 3 வீடியோவாவது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் இனிமேல்ட்டு நான் பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இது வந்து சேனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போன பிறகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜேசிஓ அண்ட் அபோவுக்கு வந்து அபோவுக்கு OROP2 அரியர் வந்து கிடைக்காது ஏன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்திருக்க கேல்குலேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28 வருஷம் சுபேதார் ரேங்கில் இருக்கிற ஒய் குரூப்பில் டேபிள் நம்பர் 17 படி, இந்த டேபிள் நம்பர் 17 வந்து பார்த்தீங்கன்னாக்கா OROP2ல என்ன டேபிள் கொடுத்தாங்களோ அந்த டேபிளில் என்ன பேசிக் பென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுதான் எடுத்திருக்கோம். ஸோ இவங்களுக்கு வந்து கிடைக்காத ரீசனில் ஃபஸ்ட்டு வந்து என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட 7வது பே கமிஷனில் ஃபிட்மெண்ட் ரேஷியோ ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2.57 2.81 வரைக்குமே இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிட்மெண்ட் ரேஷியோ ஃபிட் பண்ணாங்க. யாருக்கெல்லாம் 2.57 ஃபிட்மெண்ட் ரேஷியோவில் உங்களுக்கு வந்து 7th பே கமிஷனில் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு பேசிக் பென்ஷன் ரிவர்ஸ் ஆகிருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா OROP2ல வந்து அரியர் கிடச்சிருக்கும். ஏன்னா 7th பே கமிஷனில் கம்மியானதுனால தான் OROP2ல வந்து அவங்களுக்கு பேசிக் பென்ஷன் வந்து அதிகமாச்சு. அதனால் அவங்களுக்கு வந்து அரியர் கிடச்சிருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு 7வது பே கமிஷனில் ஃபிட்மெண்ட் ரேஷியோ வந்து 2.57 அதிகமாக ஃபிட்மெண்ட் ரேஷியோவில் உங்களுக்கு பேசிக் பென்ஷன் ரிவைஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது OROP2 டேபிளுக்கும் அதுக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கும், இல்லை அதிகமாக கூட இருக்கும். அதனால தான் உங்களுக்கெல்லாம் அரியர் கிடைக்கல. அது காரணம் நம்பர் 1. ஸோ இந்த மாதிரி காரணத்தினால உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஜூன் 2019 உங்களுக்கு என்ன அமௌண்ட் வந்து கொடுக்கணுமோ OROP2 டேபிள் படி உங்களுக்கு என்ன அமௌண்ட் கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கோம். அதனாலே உங்களுக்கு வந்து அரியர் கிடைக்காத இருந்திருக்கலாம். ஆனால் உங்களோட கணக்கு வந்து நீங்கள் சரி பார்க்கும்போது அது வந்து கிடைச்சிருக்கா கிடைக்கலையா, அப்படி கிடைக்கணுன்னாக்கா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதுக்கான வழிமுறை என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ மறுபடியும் நான் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம டேபிள் நம்பர் 17 படி பார்த்தீங்கன்னாக்கா 28 வருஷம் சுபேதாருக்கு ஒய் குரூப்புக்கு பேசிக் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 29,700 ரூபாய். இது வந்து OROP2 டேபிள் படி. ஸோ இந்த 29,700 ரூபாய் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 2019 அவங்களோட டிஏ பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17%. ஸோ இது 18 மாதம் நிலுவைத் தொகை இருக்கிற நம்ம டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே 18% டிஏ மட்டும்தான் கிடைச்சிருக்கும். ஸோ அதை வந்து அதிகரித்து கொடுக்கணும் தான் அந்த 18 மாதம் டிஏ நிலுவைத் தொகையை வந்து கேட்டிருக்கோம். ஸோ இந்த 18 மாதம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த 29,700 ரூபாய்க்கு டிஏ வந்து 5,049 ரூபா தான் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த பேசிக் பென்ஷனு ப்ளஸ் 17% டிஏ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5,049 ரூபா. இது ரெண்டுத்தையும் கூட்டி ஆச்சுனாக்கா உங்களுக்கு 34,749 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 2019 அப்புறம் உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடச்சிருக்கும். ஸோ ஜூன் 2019 நீங்கள் கணக்கு எடுத்துங்க 2020 டிசம்பர் வரைக்கும்
அந்த 18 மாதமும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 17% தான் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் எப்படி வந்து டிஏ வந்து அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நம்ம கடைசியில் இந்த வீடியோட எண்டில் வந்து ஆட் பண்ணுறோம். அதை பார்த்து நீங்கள் வந்து டிஏ எப்படி வந்து எந்தெந்த மாதத்தில் வந்து எப்படி அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ டோட்டல் பென்ஷன் வந்து 2019 ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 37,749 ரூபா வந்து கிடைச்சிருக்கணும். இது வந்து நீங்கள் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 2024க்கு முன்னாடி, அதாவது 1 ஜனவரி 2024க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 46% டிஏல 29,700 ரூபா பேசிக் பென்ஷனுக்கு 13,662 ரூபா வந்து உங்களுக்கு பென்ஷன் டிஏ கிடைக்கும். ஸோ டோட்டல் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 43,362 ரூபா வந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் அதுதான் கிடைச்சிருக்கு. இது வந்து 46% டிஏ இன்னைக்கு டேட் வரைக்கும் கிடைச்சிருக்கு. இப்போ 50% டிஏவாக ஆகும்போது நம்ம ஏற்கனவே இந்த கேல்குலேஷன் மெத்தட் சொல்லியிருக்கோம். 1 ஜனவரி 2024 நம்மளுக்கு 50% ஆகும், 4% வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ 50% ஆகும்போது இந்த 27,100 ரூபா பேசிக் பென்ஷனுக்கு உங்களோட 50% டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14,850 ரூபா வந்து உங்களுக்கு டிஏவாக மாறும். ஸோ அந்த டைமில் இது ரெண்டையும் கூட்டியாச்சுனாக்கா 44,550 ரூபா வந்து உங்களுக்கு 50% டிஏவாக மாறும்போது இந்த பென்ஷன் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு டேட் வரைக்குமே உங்களுக்கு 43,362 ரூபா வந்து கிடைச்சிட்டு இருக்கும். ஜூன் 2019 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 34,749 ரூபா தான் உங்களுக்கு பென்ஷன் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த பென்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்குனாக்கா உங்களுக்கு வந்து அரியர் கிடைக்காது. இந்த பென்ஷனோட உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைச்சிருக்குனாக்கா அவங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். உங்களோட பிபிஓ டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண பிறகு என்ன ப்ரொசீஜர் சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுபடி நீங்கள் வந்து ஓஆர்ஓபி 2 அரியர் வந்து நீங்கள் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் இந்த விட கம்மியாக கிடைச்சிருக்கணும். இது வந்து 28 வருஷம் சுபதியார் ரேங்க்கில் ஒய் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட லென்த் ஆஃப் சர்வீஸு, உங்களோட ரேங்க்கு, உங்களோட குரூப்பு இதை வச்சு டேபிள் நம்பர் 7ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பென்ஷனர்லாம் பார்த்தீங்களா, 17 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி 27, 37 இந்த மாதிரி ஒரு பென்ஷன் இருக்கும், தனித்தனியாக டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். அந்த டேபிளோட ஓஆர்ஓபி 2 டேபிளோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஓஆர்ஓபி 2 டேபிளில் என்ன பேசிக் பே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ அந்த பேசிக் பே உங்களுக்கு ஜூன் 2019 வந்து கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி கிடைக்காது இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா அரியர் கிடைக்கும், அவங்களுக்கு தான் வந்து அரியரும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வந்து அவங்களுக்கு எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டவங்களுக்கு வந்து விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே உங்களுக்கு வந்து விளங்கலை அப்படின்ற பட்சத்தில் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னுமே நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நன்றி. நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி நீங்கள் எங்கிட்ட ஃபோனில் பேசணுன்ற பட்சத்தில் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோவில் குறைந்தபட்சம் 3 வீடியோவாவது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்ககிட்ட நான் வந்து கால் பண்ணி பேசுகிறேன். ஸோ மற்ற யாருனா கால் பண்ணும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நான் வந்து நிராகரிக்கலான்னு இருக்கேன், எனக்கா சேனலோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.